ஆர்ட் படங்கள் எடுக்கிற டேரக்டர்ஸ் ரொம்ப நாளா டேரக்டராக சான்ஸ் தேடி கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு டேரக்டர் ஆனவங்களுக்குலாம் கமர்ஷியல் படங்கள் மேல ஒரு பயங்கரமான கோவம் இருக்கும். அதை விட கமர்ஷியல் ஹீரோஸ் மேல இன்னுமே கொஞ்சம் அதிக கோவம் இருக்கும். அந்த ஹீரோஸ் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அவங்க டைரக்ட் பண்ற படங்கள்ல வன்மமா கக்கியிருப்பாங்க. சோ தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் ஆக்டர்ஸ் ரஜினி, விஜய், அஜித் மேல சில டேரக்டர்ஸால காக்கப்பட்ட வன்மங்களை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? வேற ஸ்டேட்ல இருந்து வந்தா கோயில் கட்டுறாங்க, உள்ளூர்காரங்களை செருப்பால் அடிச்சாங்க. பஸ்ஸுக்கே காசு இல்ல தலைவரா? யாருக்கு யாரா தலைவர்? ஆர்ட் படங்கள் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்கு கமர்ஷியல் ஹீரோஸ் மேலயும் கமர்ஷியல் படங்கள் மேலயும் கோவம் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன், அவங்க ஒரு நல்ல கதையை எழுதி நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் சான்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்க சொன்ன கதைகள் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தை செலவு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண போறது அவங்க தான். ஸோ கண்டிப்பா கமர்ஷியல் படத்தை எடுத்தாதான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு அதிகமா வருவாங்க அப்படின்னு கமர்ஷியல் படங்களை தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க சொல்ற கதைகள் நேஷனல் அவார்டுக்கே ஒர்த்தா இருந்தாலும் பல ப்ரொடியூசர்ஸ் அந்த படங்களை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியல் படங்கள் நல்லா ஓடுறதாலையும் கமர்ஷியல் ஹீரோஸ்க்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கிறதாலையும் தான் நம்ம கதைகளை ப்ரொடியூசர்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்ட் படம் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்கு கமர்ஷியல் டேரக்டர்ஸ் மேலயும் கமர்ஷியல் படங்கள் மேலயும் ஒரு கோவம் இருக்கும். அந்த காண்ட சில டேரக்டர்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ல கமர்ஷியல் ஹீரோஸ் அவாய்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சில டேரக்டர்ஸ் இன்டர்வியூ பிரஸ் மீட்லலாம் கமர்ஷியல் படங்களையும் கமர்ஷியல் ஆக்டர்ஸையும் தாக்கி பேசியிருப்பாங்க. இன்னும் சில டேரக்டர்ஸ்க்கு பப்ளிக்கா எல்லாத்துக்கும் முன்னாடியும் பெரிய ஹீரோஸை அட்டாக் பண்ண தைரியம் இல்லாம அவங்க எடுக்கிற படத்துல அவங்கள தாக்கி எடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் மேல கக்கின வன்மங்கள் எல்லாம் பார்ப்போம். 2017 ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆன படம் அருவி. அந்த படத்துல தளபதி விஜயை டைரக்டா தாக்கியிருப்பாங்க. நடிச்சு காமிச்சு கண்டுபிடிக்க வைக்கணும். இங்க வா. அந்த சீன்ல ஹீரோயின் நண்பன் படத்தை நடிச்சு காட்ட சொல்லியிருப்பாங்க. நண்பன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற சீன் இந்த சீன் தான். தலைவா, you are great. இந்த சீனை ஃபர்ஸ்டே நடிச்சு காமிச்சு நண்பன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சீனை எடுத்திருக்கலாம். ஆனா விஜயை கலாய்க்கணும்னே அந்த சீனை ஒரு நிமிஷத்துக்கு டிராக் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த ஒரு சீன்ல 4-5 வாட்டி விஜய் அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஆக்ட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சரி, ஹீரோ யாரு? சட்டை மடக்கி கை கட்டி எம்ஜிஆரா? இந்த சீனை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். கையை கட்டி நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தலைவா படம் ரிலீஸ் ஆகணும்னு தளபதி விஜய் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அதை தான் இவர் நடிச்சு காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வீடியோல அவர் சிஎம் கிட்ட கை கட்டி மண்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாச்சிட்டு இருந்தாங்க. அந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்து ஒரு படத்திலே வச்சிருக்காரு அப்படின்னா அவ்வளவு காண்ட்ல இருக்காரு விஜய் மேல. அதே சீன்ல மறுபடியும் படத்தோட ஹீரோ யாருன்னு க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லி குருவி படத்துல விஜய் கார் ஓட்டுற சீனை கலாச்சிருப்பாங்க. ஆக்சிலேட்டர் பிச்சு வாயிலே எடுத்து விஜய். நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு விஜய் படத்துல நல்ல படத்தை எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட மொத்த பிலிமோகிராஃபியும் அந்த சீன்ல டீக்ரேட் பண்ணிருப்பாங்க. சரி, படம் எப்படி இருக்கும்? விஜய் படம் நல்ல படம் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? துப்பாக்கி. இந்த சீன் ஒன்றும் படத்துக்கு அவ்வளவு முக்கியமான சீனாலாம் இருக்காது. படம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும். ஆனா வாண்டடா விஜயை ட்ரோல் பண்ணணும்னே இந்த சீனை வச்சிருப்பாங்க. இந்த டைரக்டருமே நான் சொன்ன கேட்டகரியில வர டைரக்டர் தான். ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு தான் டைரக்டர் ஆயிருக்காரு. ஆர்ட் படங்களுக்குன்னே காட்ஃபாதரா இருக்க டைரக்டர் பாலு மகேந்திராவோட ஸ்டூடெண்ட் தான் இவரு. மோஸ்ட்லி பாலு மகேந்திரா கிட்ட இருந்து வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே கமர்ஷியல் சினிமா மேல கொலவெறியில தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எரியுதடி மாலா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் நிறைய படங்கள் சீரியல் எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ வரைக்குமே அருவி, வால்னு 2 படங்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அருவி கூட 2013 எழுதின அருவி ஸ்கிரிப்ட 2017 தான் அவரால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. சோ இவருக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கலன்னு அந்த காண்டெல்லாம் விஜய் மேல காட்டிட்டாரு. அடுத்து ஹேட்டர்ஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த கார்த்திக்கு ஏகப்பட்ட ஹேட்டர்ஸை கொண்டு வந்த ஜப்பான் டைரக்டர் ராஜமுருகன். அருவி டைரக்டராவது தளபதியை ஒரு சீன்ல தான் தாக்கியிருப்பாரு. ஆனா இந்த மனுஷன் படம் ஃபுல்லா தளபதியை கடிச்சு கொதறி வச்சிருப்பாரு. கார்த்தியோட கேரக்டர் டிசைனே விஜய் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். மீடியாஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்லாம் தளபதி விஜய் ஒரு டைம் கோல்டு காயின் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு விஜய் ஃபேன்ஸை கோல்டு காயின் மாஃபியா அப்படின்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே ஜப்பான் படத்துல ஒரு சீனா காமிச்சிருப்பாரு. கார்த்திக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கோல்டு காயின் கொடுத்து செஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உருவாக்கி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இப்போ கூட படத்துல பார்த்து போலீஸ்குள்ளேயே அவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த படத்துல இது கூட ஏதோ யதார்த்தமா இருக்கும் போல, விஜயெல்லாம் தாக்கியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு இந்த பாடலை பாடியவர் கோல்டு ஸ்டார் ஜப்பான் அப்படின்னு பழைய விஜய் படங்கள்ல வர்ற ரெஃபரன்ஸை காமிச்சு நாங்க விஜய் தான் தாக்குறோம் அப்படின்னு கிளியரா காட்டியிருப்பாங்க.
இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இடத்துல விஜயை தாக்குற மாதிரி சீன்ஸ் இருக்கும். நான் அடுத்த அரசியல் வரப்போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ரூட் எடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றது, ஐடி விங்னு அடிக்கடி மென்ஷன் பண்றதுன்னு, விஜய்க்கு எகென்ஸ்டா இருக்க மீம் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஜப்பான்ல ராஜமுருகன் காமிச்சிருப்பாரு. நான் அரசியல்ல இறக்குறது தெரிஞ்சுட்டு மினிஸ்டர் வரைக்கும் இறக்குறானுங்களா? ஐடி விங் கிட்ட பத்திரமா இருக்குமா? இந்த படத்துல விஜய் தாக்குற மாதிரி வச்சிருக்க சீன்ஸ் எல்லாம் ராஜமுருகன் ஐடியாவா இல்ல இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபுவோட ஐடியாவான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி எஸ்ஆர் பிரபு கைதி பிகில் ரிலீஸ் டைம்லயே பிகில கலாச்சி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. பிகிலுக்கு டிக்கெட் கிடைக்கல, கைதிக்கு புக் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபேன் ட்வீட் போட்டிருப்பாரு. அதுக்கு எஸ்ஆர் பிரபு ஒரு ரீப்ளே கொடுத்திருப்பாரு, உனக்கு நல்ல நேரம் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு லூஸ் டாக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நல்ல பாம்பு நல்லா படம் எடுப்பேன் அப்படின்லாம் ஓவர் கான்பிடென்ட்ல ட்வீட் போட்டிருப்பாரு. அந்த ட்வீட்டுக்கு வருஷம் விஜய் ஃபேன்ஸ் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த காண்ட்ல தான் ஜப்பான் படத்துல மொத்த வன்மத்தி இறக்கிட்டாரா இல்ல உண்மையிலேயே இது ராஜமுருகனோட ரைட்டிங்கா அப்படின்னு தெரியல. மொத்தத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து கார்த்தி பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அருவி டைரக்டர் அருண் பிரபு, ஜப்பான் டைரக்டர் ராஜமுருகனாவது பரவாயில்ல, அவங்களுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அடுத்து ஒரு டைரக்டர் இருக்காரு, இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தளபதியோட 69வது படத்தை டைரக்ட் பண்ண போற ஹெச் வினோத். லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஏகேவோட துணிவு படத்துல ஹெச் வினோத் தளபதி 2 சீன்ல இன்டைரக்டா அட்டாக் பண்ணிருப்பாரு. பட்டிமன்றத்துல பேசுற மோகன சுந்தரம் ரிப்போர்ட்டர் ரோல்ல நடிச்சிருப்பாரு. பட்டிமன்ற ஷோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் இவர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இவர் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஃபேமஸ் ஆனதே இந்த வீடியோல இருந்துதான். 4-5 ஹீரோ அதே சிஎம் நினைப்புலதான் சுத்திட்டு இருக்கிறானுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? இந்த ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பாக்குறேன்ல, அதுலயே தெரியுது. தளபதியை ட்ரோல் பண்ணி ஃபேமஸ் ஆனவரை தல படத்துல கேஸ்ட் பண்ணும் போதே ஏதோ வில்லங்கம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி விஜய் கலாய்க்கிறதுக்கு தான் அந்த கேரக்டரே கொண்டு வந்திருக்காரு. அந்த காம்படிட்டரோட பேர் யாருன்னா ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாரு. அவருதான் எதை நோக்கி இருந்துச்சு, அது தப்பா நினைச்சீங்கன்னு ஒண்ணு சொன்னா பாக்கல. ஒரு சீன்ல சம்பந்தமே இல்லாம ஒரு டாடி மம்மி சாங் பாடிட்டு இருப்பாரு. விஜய் அஜித் படங்கள்ல மாத்தி ரெஃபரன்ஸ் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த காலம். ஆஃப்டர் மங்காத்தா துப்பாக்கிக்கு அப்புறம் அவங்க அதிகமா ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறதே இல்ல. அதே மாதிரி விஜய் படத்துல அஜித் ரெஃபரன்ஸ் பாக்குறதும் அஜித் படத்துல விஜய் ரெஃபரன்ஸ் பாக்குறதும் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அஜித் படத்துல இருக்க ஒரு முக்கியமான கேரக்டர் விஜய் படத்தோட சாங்கை ஏன் பாட வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதுலதான் அவரோட வன்மத்தையே ஒளிச்சு வச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த சீனை நோட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீயும் திருடன் தான், நானும் திருடன் தான், எல்லாரும் திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாடி மம்மி சாங்க பாடிட்டு போவாரு. அவன் திருட்டு பையனா நீ எல்லாரும் தான். அந்த டயலாக்கும் அந்த சீனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி அந்த டயலாக சொன்ன உடனே விஜய் சாங்க பாடணும்னு அவசியம் இல்ல. சோ ஹெச் வினோத் பிளான் பண்ணி தான் இந்த சீனை வச்சிருக்காரு. அவருக்கு ஏன் தளபதி மேல அப்ப அவ்வளவு கோவம்னு தெரியல. அடுத்து இன்னொரு சீன்லயும் பங்கம் பண்ணிருப்பாரு. இதுவுமே அந்த சீனுக்கு தேவையில்லாத டயலாக் தான். பேங்க் செல்ஃபி எடுத்து உங்க சேனல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல போடு, ட்ரெண்ட் ஆகும், ட்விட்டர்காரன் சம்பாதிக்கிட்டு. அவர் சொல்ற மாதிரி அந்த டைம்ல செல்ஃபி எடுத்து ட்விட்டர்ல போட்ட ஒரே ஆளு தளபதி மட்டும்தான். சோ அவர் தளபதி தான் டைரக்டா அட்டாக் பண்றாரு. இந்த 2 சீன்லயுமே அவர் நடந்துகிட்டே ஒரே பாடி லாங்குவேஜ்ல தான் பேசிட்டு வருவாரு. விஜய் தான் தாக்குறோம்னு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த 2 சீனும் எடுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஹெச் வினோத் தீரன் அதிகாரம் 1 படத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கதை சொன்னதே தளபதிக்கு தான். அதுக்கப்புறம் 2-3 டைம் தளபதிக்கு கதை சொல்லியிருக்காரு. ஒருவேளை 2-3 தடவை கதை சொல்லியும் தளபதி ஓகே சொல்லாதனாலதான் இந்த மாதிரி தாக்கிட்டாரான்னு தெரியல. துணிவு பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படம் சதுரங்க வேட்டையில பாம்புக்கு இளைய தளபதி விஜய் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. ஒருவேளை அதுவுமே கலாய்க்கிற இன்டென்ஷன்ல தான் வச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இப்போ பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார், யார் காதலாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. என்ன செய்யப்ப வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. துணிவு படத்துல இந்த 2 சீனையும் நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. சில விஜய் ஃபேன்ஸ்க்கு மேபி நான் சொல்றது மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். தளபதி 69 டைரக்டர் அவர்லாம் ஒன்னும் விஜய் தாக்கி இருக்க மாட்டாரு அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த 2 சீனையும் போய் துணிவு படத்துல போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு. அடுத்து சூப்பர் ஸ்டார் மேல டைரக்டர்ஸ் காமிச்ச வன்மங்களை பத்திலாம் பார்ப்போம். நிறைய படத்துல சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ் என்ட்ரி பத்தி கலாச்சிருப்பாங்க. ஆனா அது மோஸ்ட்லி ஃபன்னியான இன்டென்ஷன்ல தான் இருக்கும். வன்மத்தோட தாக்குன மாதிரி அதிகமா இருக்காது. ஆனா ஒரு 2 படத்துல மட்டும் அவரை பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒன்னு தங்கர் பச்சன் டைரக்ஷன்ல 2002ல ரிலீஸ் ஆன சொல்ல மறந்த கதை. அந்த படத்துல ஓப்பனாவே சூப்பர் ஸ்டாரை கலாச்சிருப்பாங்க. எங்க தலைவர் அருமையா ஒரு பாட்டு பாடி இருக்காரு பாரு. பஸ்ஸுக்கே காசு இல்ல, தலைவரா? யாரா தலைவன்? ரஜினி சாரை தான் சினிமால தலைவா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சே தலைவான்னு மென்ஷன் பண்ணி சேரன் அந்த டயலாக பேசியிருப்பாரு. மறுபடியும் ரஜினியை தான் அட்டாக் பண்றோம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இன்னொரு சீன்ல இவனுங்க முதல்ல தமிழனுங்களா அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சூப்பர் ஸ்டார் அட்டாக் பண்ணிருப்பாங்க. தமிழங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க சொல்றாங்களா? முதல்ல சொல்ற இவங்க தமிழங்களா?
பட் இந்த சீன் எழுதிருந்து இந்த படத்தோட டைரக்டர் தங்கர் பச்சனா இல்ல சேரனா அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சேரன் கமல் ஃபேன், கமலோட அசிஸ்டண்டா வேற எடுத்திருக்காரு. நிறைய இடத்துல ரஜினியை பாராட்டியும் பேசியிருக்காரு, தாக்கியும் பேசியிருக்காரு. சேரனுக்கு லைட்டா தலைவர் மேல எப்பவுமே ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வன்மத்தை தான் இந்த படத்துல காமிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இந்த படம் இல்லாம இன்னொரு படத்துல கூட சூப்பர் ஸ்டாரை தாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. பட் அது என்ன படம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அது என்ன படம் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இதே ஹீரோ தான் ஒரு அரியா குட்டியோட ஆடி கிடந்தாரு. நல்லா பார், அதே ஹீரோ தான் தான் பேத்தி வயசுல ஒரு அரியா குட்டிய கூட இன்னும் ஆடி கிடக்காரு. அடுத்து நம்ம சத்யராஜ் பண்ண சம்பவம் 2004 ரிலீஸ் ஆன மகாநடிகர். வேற ஸ்டேட்ல இருந்து வந்தா கோயில் கட்டுறாங்க, உள்ளூர்காரங்களே செருப்பால் அடிக்கிறாங்க. அந்த படம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார் அட்டாக் பண்ற மாதிரி தான் எடுத்திருப்பாரு. சிவா நடிச்ச தமிழ் படம் மாதிரி அது ஒரு ஸ்பூஃப் படமா தான் எடுத்திருப்பாங்க. ஆனா படம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டாரை மட்டும் தான் அதிகமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. காலடி மண்ணெடுத்து நெத்தில விபூதியா பூசிக்கிட்டா கோயில்ல இருக்கிற விபூதியெல்லாம் நிலத்துல கொட்டி விவசாயம் பண்றதா? அரசியலுக்கு வரேன்னு சொன்னது, பாபா சிம்பிள், வேற ஸ்டேட்ல வந்து இங்க நடிகனானது, விக் வைக்கிறது, வயசுல சின்ன ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி விட்டுருப்பாங்க படத்துல. ஏன் ஒளி குறுக்கு வழி. இந்த சீனுக்குலாம் காரணம் டைரக்டர் சக்தி சிதம்பரமா இல்ல இதுவுமே சத்யராஜோட வேலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சூப்பர் ஸ்டாரை அதிகமா விமர்சனம் பண்ண ஒரு ஆக்டர் சத்யராஜ். அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறத விட நாக்க புடுங்கிட்டு சாமான் தமிழ. சோ இதெல்லாம் அவரோட ஐடியாவா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. பல படத்துல சூப்பர் ஸ்டாரை தாக்கி இருந்தாலும் அடுத்து தலைவரோட கூலி படத்துல சத்யராஜ் தான் சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டா நடிக்க போறாரு. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார், ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஏகேவை அந்த அளவுக்கு எந்த டைரக்டர்ஸும் தாக்குனது இல்ல. பட் யாருமே நோட் பண்ணாத ஒரு சின்ன படத்துல ஏகேவை அட்டாக் பண்ணிருப்பாங்க. என்னப்பா கல்ல விட்டு இருக்கா கூப்பிட்டா கிணத்தாம ஏதாவது கான்ட்ரவர்சியா வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீனை வச்சாங்களா இல்ல உண்மையிலே ஏகே மேல இந்த டைரக்டருக்கு காண்டா என்னன்னு தெரியல. கீழே அஜித்தோட பேனரை காமிச்சிட்டு கிணத்தாம அப்படின்னு டயலாக் சொல்ல வச்சிருப்பாங்க. என்னப்பா கல்ல விட்டு இருக்கா கூப்பிட்டா கிணத்தாம. இது உண்மையிலே ரோபோ சங்கருக்கு தெரிஞ்சுதான் நடிச்சாரா இல்ல அவரையே ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரோபோ சங்கர் விஸ்வாசம்ல ஏகே கூட நடிச்சிருப்பாரு. நிறைய ஸ்டேஜ்ல ஏகேவை பத்தி நல்ல விதமா தான் பேசிப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த சீனுக்கு ஏன் ஓகே சொன்னார்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மேலே டைரக்டர்ஸ்க்கான வன்மங்கள் இவ்வளோ தான். நான் சொன்ன படங்கள் தவிர நீங்கள் நோட் பண்ண படங்கள், நோட் பண்ண சீன்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸுமே ஆர்ட் படங்கள் எடுக்கிற டேரக்டர்ஸ் தான். ஹெச்வினோத்தும் அந்த கேட்டகரியில் உள்ள டேரக்டர் தான். பட் ஏகே போனே கபூருக்காக வலிமை துணிவுன்னு 2 கமர்ஷியல் படங்கள் எடுத்திருந்தாரு. அந்த 2 படங்கள் தவிர மீதி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பக்காவான கிளாஸ் படங்கள் தான். ஸோ இந்த கிளாஸ் டேரக்டர்ஸ்க்கு கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மேலேயும் கமர்ஷியல் படங்கள் மேலேயும் கோவம் இருக்கிறதுக்கு நம்மளுமே ஒரு முக்கியமான காரணம். கமர்ஷியல் டேரக்டர்ஸ் ஹரி, முத்தையா, லாரன்ஸ், சுந்தர்சியோட படங்கள்லாம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா கலெக்ஷன் கரெக்டா வந்துருது. பட் ஆர்ட் படங்கள் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பட் 100 கோடி கிட்ட போறதே அதிசயமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆன லாரன்ஸோட படங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரமுகி 2 அவ்வளவு கிரிஞ்சா இருந்தது. இருந்தாலும் அந்த படத்தோட பட்ஜெட் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது வேற லெவல் ப்ராஃபிட்டான மூவி. ஆனா லாரன்ஸோட இன்னொரு படம் ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. பட் சந்திரமுகி 2க்கு வந்த அளவுக்கு ப்ராஃபிட் அந்த படத்துக்கு வரல. ஸோ இப்ப ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன தோணும், ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ் மாதிரி கல்ட்டு படமே எடுத்தாலும் 100 கோடி கூட கலெக்ஷன் அடிக்க முடியல. ஆனா சிம்பிளா சேம் டெம்ப்ளேட்ல அரைச்சமாவே அரைச்சி காஞ்சனா அரண்மனை மாதிரி எடுத்தா அசால்ட்டா 100 கோடி அடிக்கலாம் அப்படின்னு கமர்ஷியல் டைரக்டர்ஸ் பின்னாடி தான் போவாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு ஆர்ட் படம் கூட 100 கோடி அடிச்சது இல்ல. ஆனா மலையாளம்ல 2018 பிரேமலு, மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி நிறைய கிளாஸ் படங்கள் 100 கோடி அடிக்குது. என் இந்தியாலே நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி தங்கல் ஒரு கிளாஸ் படம் 2000 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஆர்ட் படங்களால 2000 கோடி கூட அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தங்கல் ப்ரூவ் பண்ணிருக்கு. சோ மாற வேண்டியது கமர்ஷியல் ஹீரோஸும் கமர்ஷியல் டைரக்டர்ஸும் இல்ல, நம்ம தான் மாறணும். ஜெயிலர் லியோ மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு வர்ற கலெக்ஷன்ல பாதியாவது விடுதலை ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ் மாதிரி படங்களுக்கு வந்தாதான் நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் பார்க்கணுங்கிற இன்டென்ஷன் விட எனக்கு என்டர்டெய்னிங்கான படம் பார்க்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் கிளாஸ் படங்களோட கமர்ஷியல் படங்களுக்கு அதிகமான கூட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.